இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமது மறை மாவட்டத்தின் முதன்மை கோவிலாம் இந்த குழந்தை இயேசு பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவை கொண்டாட தொடங்கியிருக்கும் இந்த நாளிலே மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு என் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடியேற்றம் ஒரு அடையாள செயல். இந்த ஆலயங்களிலே திருவிழாவுக்காக கொடியேற்றுவது என்பது பண்டைய காலத்திலிருந்து, சங்க இலக்கிய காலங்களிலிருந்து, திருச்சபையினுடைய தொடக்க காலங்களில் இருந்தே திருவிழாவுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கொடியேற்றுகின்ற அந்த பழக்கம் இருந்திருக்கின்றது. என்றும் அது தொடர்கிறது. காரணம், அது ஒரு அடையாளம். இன்றைய சிந்தனை உங்களோடு இந்த திருக்கொடி எதற்கு அடையாளம்? இந்த கொடியை பார்த்தீர்கள் என்றால் இப்படி மெதுவாக ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் அது ஆடிக்கொண்டிருக்கும். காற்று ஒரு பக்கமே வீசினாலும் கூட அந்த கொடி போய் இப்படி நிற்காது. இப்படி போகும், திரும்பி வரும், திரும்ப போகும், இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த கொடியினுடைய இந்த அசைவு நமக்கு இந்த நாளிலே நாம் கேட்ட இறைவார்த்தையின் அடிப்படையிலே இந்த ஆண்டு திருவிழாவுக்காக இந்த கொடி அடையாளம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சிந்திக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போல்லாம் நம்ம எல்லாருமே ஹைவேஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஹைவேஸினுடைய ரெண்டு பக்கமும் அடிக்கடி பெரிய பெரிய உணவகங்களை, ஹோட்டல்ஸ் நம்ம சந்திக்கிறோம். அந்த ஹைவேஸினுடைய ஹோட்டலில் நுழைய இடத்துலையும் அந்த ஹோட்டலுக்கு உள்ளே போய் வெளியில் வர்ற இடத்துலையும் 2 பேர் நிற்கிறார்கள். 2 அவர்களுடைய பணியாளர்கள் ஒரு மாதிரி யூனிஃபார்ம் போட்டு கையிலே ஒரு கொடியை வைத்து கொண்டு அவர்களும் அதே அசைவுகளை, கொடியை அசைத்து கொண்டே இருக்கிறார்கள். நுழைவிலே ஒருவர், வெளியே போகும்போது இன்னொருவர். இப்போ முதல்ல அந்த ஓட்டலுக்கு நுழையும் போது ஒருவர் நின்று சாலை ஓரமாக நின்று வருகின்ற அந்த வண்டிகளை எல்லாம் பார்த்து கொடி அசைத்து கொண்டிருக்கிறார். எதுக்காக? அந்த கொடி அசைப்பதனுடைய அடையாளம் என்ன? சத்தமா உள்ளே வர சொல்லி. வேற ஏதாவது? அந்த கொடி அசைவாளர் அல்லது அந்த அசைக்கப்படுகின்ற அந்த கொடி என்ன சொல்லுகின்றது? அந்த வண்டியிலே வருகின்றவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லுகின்றது? உணவு ரெடியாக இருக்குது, வாருங்கள். எனவே இந்த கொடி நமக்கு, இந்த ஹோட்டலில் இருக்கிற அவர் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த கொடி நமக்கு சொல்லுகிறது வாருங்கள், உண்ணுங்கள், வாழ்வீர்கள், பயணம் செய்வீர்கள். அதுதான் அந்த கொடி நமக்கு சொல்லுகிறது. வாருங்கள், உண்ணுங்கள். இன்று நாம் ஏற்றி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை இயேசுவின் திருக்கொடியும் கூட 2 பக்கமும் அழகாக அப்படியே அசைந்து இந்த சாலையிலே, இந்த பகுதியிலே செல்லுகின்றவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லுகின்றது? அதே செய்திதான். வாருங்கள், உண்ணுங்கள். எதை உண்பது? அதுதான் என்று நம்முடைய சிந்தனை. நானே உயிர் தரும் உணவு, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான். பாருங்கள், அந்த 3 வார்த்தைக்கு உள்ள தொடர்பு. அழைக்கப்படுகிறோம் வாருங்கள் என்று. மீண்டும் ஒருமுறை நெருக்கமாக நின்று அழைக்கப்படுகிறோம். வந்து உணவு தயாராக இருக்கிறது, உண்ணுங்கள் என்று. ஒருவேளை சில ஹோட்டல்களில் நீங்கள் சந்திச்சிருக்கலாம், நான் பார்த்துருக்கேன் அட்லீஸ்ட் 2 முறை. சரி, இந்த சாப்பிடணுமே, போகலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் பக்கமாக திரும்பும்போது அங்கே ஒருத்தர் நின்று கொடி எப்படி ஆட்டுவார்? என்ன அர்த்தம்? சாப்பாடு ரெடியாக இல்லை, உள்ளே வராதிங்க. ஆனால் அவருடைய அந்த
வாருங்கள் என்ற அந்த கொடியினுடைய அசைவு இன்று இந்த தெருக்கொடி இந்த பங்கு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த பகுதியிலே வருகின்ற எல்லாருக்கும் அவர்களை அழைக்கிறது. வாருங்கள், இங்கே ஆலயத்திலே கடவுளை சந்தியுங்கள், அவர் வார்த்தையை உண்ணுங்கள். உண்ணுங்கள் என்பது நற்கருணை மட்டுமல்ல. ஏசாயா 55வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எப்படியெல்லாம் உண்பது, ஏனென்றால் அந்த பகுதி இப்படி தொடங்கும். பசியாயிருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், வந்து உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். உண்ணுங்கள், காசும் பணமும் வேண்டாம், உண்ணுங்கள் அப்படின்னு 3 முறை சொன்ன பிற்பாடு 4வது முறை கேளுங்கள் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்த வசனத்தில் செவி மடுங்கள் என்ற வார்த்தையும் வரும். எனவே அந்த உண்பது என்பது கேட்பதையும் செவிகளால் உண்பதையும் நம் உள்ளத்தால் உண்பதையும், செவி மடுங்கள் என்பது உள்ளத்திலே அதை ஏற்றுக்கொள்வதும், நற்கருணையை நாம் உண்பதும், இந்த 2 செயல்பாடுகளையும் கேளுங்கள் உண்ணுங்கள் நற்கருணையை என்ற அந்த 2ஐயும் சேர்த்து அந்த உண்ணுங்கள் என்ற அந்த வார்த்தை. எப்படி அந்த ஓட்டல் கொடிக்காரர் அந்த கொடி அசைவு நமக்கு சொல்லுகிறது, சாலையிலே செல்வோரே வாருங்கள் உண்ணுங்கள். பாடுங்க. இன்னொரு முறை. எனவே இந்த கொடியினுடைய இந்த செய்திக்கு எல்லா நாட்களும் குறைந்தது இந்த 9 நாட்களிலாவது நாம் எல்லாரும் செவிமடுப்போம், வருவோம், இங்கே உண்போம், நற்கருணையை உண்போம், இறை வார்த்தையை நாம் இதயத்தாலும் செவிகளாலும் உண்போம். சரி, இப்படி இறை வார்த்தையையும் நற்கருணையையும் உண்ணுவதால் என்ன பயன்? இப்போ அந்த சாலையிலே பயணம் செய்கின்றவர்கள் ஒரு நீண்ட பல மணி நேரங்கள் பயணம் செய்த பிற்பாடு களைத்திருப்பார்கள், அதற்கு மேலே போக முடியாது. எங்கேயாவது ஏதாவது ஒரு பரோட்டா கடை கிடைச்சா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அங்கே ஒரு ஹோட்டலில் வருது. அப்போ உடனே போய் சாப்பிடணும், ஏன்னா பசிக்குது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு அழகாக சொன்னார், எனது உடலை உண்டு எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவன் வாழ்வான், வாழ்வீர்கள். டு லிவ். லிவ் என்றால் என்ன அர்த்தம்? வாழ்தல் என்றால் என்ன அர்த்தம்? மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், அது மட்டும் கிடையாது. மாறாக இயேசுவோடு நமக்குள் உணவாக, நமக்குள் செய்தியாக, நம் உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் அந்த துடிப்பாக வருகின்ற அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வு அளிக்கிறார். எனவே வாழ்வு என்பது இயேசுவோடு உறவு கொள்வது, மற்றவர்களோடு உறவு கொள்வது. டு லிவ் இஸ் டு ரிலேட். எனவே நான் இயேசுவோடு உறவு கொள்ளவும், என்னோடு இருக்கிற மற்றவர்களோடு உறவு கொள்ளவும், என்னை சுற்றி இருக்கின்ற இந்த உலகப் பொருட்கள் படைப்புகளோடு உறவு கொள்ளவும் எனக்கு இந்த உணவு வாய்ப்பு கொடுக்கிறது. எனவேதான் வாருங்கள் உண்ணுங்கள் வாழ்வீர்கள், வாழ்வீர்கள். இன்னும் மனப்பாடாமல சேர்ந்து வாருங். இறுதியாக அடுத்த ஒரு கேள்வி. அதே சாலை ஓர அந்த பெரிய உணவகம், அதில் என்ட்ரன்ஸ் ஒரு கேட்டு, ஒரு பகுதி, உள்ளே கொண்டு வந்து வண்டியை நிறுத்தி விட்டு சாப்பிட்டு விட்டு வெளியில் வரும்போது திரும்பவும் அதன் வழியாகவே நாம் போவதில்லை, வேறொரு வழியாக வெளியே போகிறோம். இங்கே ஒண்டர் என்ன, ஆச்சரியம் என்ன என்றால், அந்த வெளியே போகிற அந்த வாயிலும் அந்த எக்ஸிட் வாயிலும் ஒருத்தருக்கு ஒரு கையில் ஒரு கொடியை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டிகிட்டு இருக்காரு. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்?
உள்ளது வர சொல்கிறவர் வாருங்கள் சாப்பாடு தயாராக இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு, புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நாம் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது அங்கே ஒருத்தர் நின்றுட்டு திருப்பி கொடி ஆட்டிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். யாரா ஒருத்தர் தெளிவா மீண்டும் வாருங்கள்னு சொல்கிறாரா? அதையும் வச்சுக்கிறோம். சாமி சொல்கிறாரு தேங்க்யூ, அவர் சொல்கிறது வந்ததுக்கு நன்றி தேங்க்யூன்னு சொல்கிறாரு. இன்னும் எனக்கு ஒரு ஷார்ப்பான பதில் வேணும். சத்தமாக யாரோ ஒருத்தர் கரெக்டான பதில் சொல்கிறார். சாலை டிராஃபிக் கிளியராக இருக்குது போகலாம் அப்படின்னு சிக்னல் தர்றாரு. டிராஃபிக் கிளியராக இருக்குது நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு இது தர. இந்த ரெண்டு பதில் சார் நீங்கள் கொஞ்சம் நில்லுங்க அப்படியே. முதல்ல கிளம்பு, ஏன்னா அவர் வண்டி எடுத்தால் தான் இன்னும் ரெண்டு பேர் உள்ளே வர்றதுக்கு அங்கே இடம் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீ சாப்பிட்டு முடிச்சியா கிளம்பு, இங்கேருந்து வெளியே போவோம் அப்படின்னு. அப்போ பாருங்க, இந்த பக்கம் இருக்கிற கொடி இப்படி வர சொல்லி காட்டும், இந்த பக்கம் இருக்கிற வெளியே இருக்கிற கொடி நீ போ அப்படின்னு சொல்லி காட்டும். அப்பா என்னப்பா வந்தவங்களே துரத்துற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி, அதுதான் அதுக்கு அர்த்தமா? வாருங்கள் உண்ணுங்கள் வாழுங்கள் வாழ்வீர்கள், வாருங்கள் வாருங்கள் வாழ்வீர்கள். இப்போ அங்கே நிற்கிறவர் சொன்ன ஒரு சுமார் ஏறக்குறைய நான் தேவைப்பட்ட ஒரு பதில் சத்தமாக சொல்லுங்க. அதாவது நீங்கள் இங்கு அனுபவித்ததை வாழ்ந்து காட்டுங்கள். அதனால் போங்க, இடத்த விட்டு போய் இடத்த காலி பண்ணுன்றது பதிலாக இவர் சொன்ன மாதிரி நன்றி, சாப்பிட்டதுக்கு நன்றி, அதோடு கூட இதையும் சேர்த்திட்டா உங்களுடைய இந்த அனுபவத்தை வாழ்ந்து காட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்று ஏற்றி வைத்திருக்கின்ற இந்த திருக்கொடி நமக்கு என்ன சொல்லுகிறது? மக்களே, வாருங்கள், ஆலயத்துக்கு வாருங்கள், என்னுடைய பிரசன்னத்திற்கு வாருங்கள். இங்கே வார்த்தையால் உண்ணுங்கள், செவிமடுப்பதால் பருகுங்கள், நற்கருணையால் நற்கருணையை உண்ணுங்கள். நற்கருணையை உண்டு முடிச்சுட்டு இங்கேயே கேம்ப் போட்டுறாதீங்க. நீங்கள் 3 நாளைக்கு இங்கேயே கோயிலே நாங்கள் உட்காந்துக்கிறோம் அப்படின்னா பெர்னார்ட் சாமியார் என்ன ஆவார்? அப்போ என்ன அர்த்தம்? வாருங்கள் அப்படின்னு இப்படி அடிக்கிற அந்த கொடியினுடைய அசைவு இன்னொரு பக்கத்திலையும் அசைவு கொடுக்குது, மறு அசைவு கொடுக்குது. என்ன? செல்லுங்கள். எங்கே செல்லுங்கள்? சொல்லுங்கள். இங்கு பெற்ற அனுபவத்தை, இறைவார்த்தை அனுபவத்தை, நற்கருணை அனுபவத்தை, நீங்கள் வாழ்ந்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கம். எவாஞ்சலைசேஷன், நற்செய்தி அறிவிப்பு என்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கம். அதற்காகத்தான் கடவுள் தன் திருமகனை அனுப்பினார், அதற்காகத்தான் இயேசு தம் சீடர்களை அனுப்பினார், அதற்காகத்தான் நீங்களும் நானும் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இதோ இந்த கொடி, நாம் ஏற்றி வைத்த இந்த கொடி இன்று நமக்கு சொல்லுகிறது, வாருங்கள், உண்ணுங்கள், வாழுங்கள், அறிவியுங்கள். உங்களுடைய அனுபவத்தை, உங்களுடைய இறைவார்த்தையை அறிவியுங்கள். சேர்ந்து பாடுவோம். வாருங்கள், உண்ணுங்கள், வாழுங்கள், அறிவியுங்கள். திரும்பவும். வாருங்கள், உண்ணுங்கள், வாழுங்கள், அறிவியுங்கள். இதில் முதல் 3 ஏறக்குறைய எல்லாருக்குமே வழக்கமாக நம்ம செய்கிறது தான். ஆனால் இந்த 4வது வரும்போது தான் இன்னமும் தேவையில்லாத போல் இருக்கு, அதிகமாக செய்ய சொல்கிறாங்களோ, இது யாராவது குருக்கள் துறவிகள் அல்லது எப்படி யாராவது ஒருத்தர் 2 பேர் செஞ்சால் போதுமே. அந்த இயேசுவை, அந்த இயேசு அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது, மற்றவர்களுக்கு வழங்குவது என்று இல்லை. 2ஆம் வத்திக்கான் சங்கம்
மிக தெளிவாக சொல்கிறது. ஞானஸ்தானம், அதாவது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனது இறை அனுபவத்தை, நற்செய்தியை, தான் உள்ளத்தில் கொண்டிருக்கும் அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு வழங்குவது அவர்களுடைய பிறப்பு உரிமை, அவர்களுடைய பிறப்பின் கடமை. உரிமை மட்டுமல்ல, பிறப்பின் கடமை. எனவே இந்த திருவிழா நமக்கு கொண்டாடி முடித்து விட்டோம், தேரெடுத்து கொண்டு வந்து நிலையில் நிறுத்திவிட்டோம் என்றல்ல. இந்த திருவிழாவிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகின்றார்? வாருங்கள், வாருங்கள், அறிவியுங்கள்,